வங்கக் கடல் கடைந்த மாதவனே கேசவனே, திங்கள் திருமுகத்து ஷெயிலையார் சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை, பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, சங்கத் தமிழ்மாலை 30ம் தப்பாமே, இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள், செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், ஏங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்கக் கடல் கடைந்த மாதவனே கேசவனை. அதாவது அலைகள் நிறைஞ்சிருக்க பார்க்கடலை கடைந்த மாதவனையும், கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை, திங்கள் திருமுகத்து சேயிலையார் சென்றிறைஞ்சி, சந்திரன் மாதிரி அழகு நிறைஞ்ச முகத்தையுடைய பெண்களும், அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை, நல்ல அணிகலன்களை அணிஞ்ச பெண்களும், அங்க இருந்த பாவை நோன்பு விரதத்தை பற்றி, பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போல முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள், சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே, இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள், செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய். இனிய தமிழ்ல 30 பாடல் பாடி ஒரு பாமாலையை தொடுத்திருக்காங்க. இதை படிக்கிறவங்க உயர்ந்த தோள்களை உடையவனும், அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும், செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கே போனாலும் செல்வ செழிப்போட இன்பமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்டாள் இயற்றிய இந்த திருப்பாவையை, இந்த 30 பாட்டையும் தவறாமல் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கா, நம்ம எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் பெருமாளோட ஆசீர்வாதத்தோட நாம் செல்வ செழிப்போட சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து ஷெயிலையார் சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை, பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே, இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள், செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய்.